வீட்டில் தக்காளியே இல்லை, எங்கள் ஆளும் வீட்டில் இல்லை. அதனால பக்கத்து வலையிலேருந்து கிடைச்ச பச்சை தண்ணி மாங்காய் இதை தான் இன்னைக்கு மீன் கறிக்கு சேர்க்க போகிறேன். இன்னும் விளையல, கொஞ்சம் வடு மாங்காயாக இருக்கும். இது விளைஞ்சி வந்துச்சுன்னா அந்த ஆப்பிள் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அந்த மாங்காய். பச்சை தண்ணி மாங்காயை அரிஞ்சு போட்டு இன்னைக்கு நம்ம கறி வைக்க போகிறோம். தக்காளி இல்லை பற்றியெல்லாம் இவர் இருந்தால் விரட்டி விட்டுருவேன், கடையில் போய் வாங்கிட்டு வாங்கன்னு. இல்லாதனால இருக்கிற மாங்காயை வச்சு சமாளிச்சிடலாம். வடு மாங்காயெல்லாம் தொலைஞ்சு போகுது. சாலை மீன் தக்காளி சேர்க்காமல் மாங்காய் சேர்த்து சாலை மீன் வைப்பது எப்படி, அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்த்துருமா? அதற்கு முதலில் பச்சை தண்ணி மாங்காவை வெட்டி அறிந்து மீன் கூடால போடவும். போட்டாச்சா? அடுத்து இது கூடால மிளகாய் பொடி, தேவைக்கு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டு விடுவோம். அப்புறமேட்டு மல்லித்தூள் அதுவும் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட போட்டுருவோம். நல்ல மிளகுத்தூள் அது 1 ஸ்பூன் போடும். அப்புறமா மீன் குழம்பு மசாலா, இது எங்கே கிடைக்கும் லாஸ்ட்டாக கேட்டிருந்தீங்க. இது வந்து எங்கள் அக்கா கடையில் தான் நான் வாங்கினது. அரோமா மீன் குழம்பு மசாலா எங்கே கிடைக்குன்னு தெரியல. கொஞ்சம் தான் இருந்து அதை கட்டியாச்சு. உப்பு தேவைக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கிடுவோம். அவ்வளோதானே. மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறந்த மாதிரி புளிக உரை கூட மறந்துட்டு புளியக்க உரை போட்டுருவோமா? புளி நெல்லிக்காய் அளவுக்கு உருட்டி எடுத்து ஊற வச்சு கொஞ்சம் கழித்து பிணைஞ்சு போட்டுக்கிட்டா போதும். புளி பிணைஞ்சிடும். புளியை நல்லா பிணைஞ்சிக்கிடுவோம். பிணைஞ்சி விட்டுக்கிடுங்க. புளித்தண்ணி கரைச்சி ஊற்றிக்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். எல்லாம் மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம தேங்காய் அரைச்சும் சேர்க்கலாம், தேங்காய் பால் பிணைஞ்சும் ஊற்றலாம். நான் இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தேங்காய் அரைச்சி சேர்க்க போகிறேன். அரைச்சிட்டு வரட்டா? தேங்காய் அரைச்சிட்டு அந்த அரைச்ச தேங்காய் கூடலாம் நான் என்னெல்லாம் சேர்த்தேன் அப்படின்னா சீரகம், வெளுத்துள்ளி, சின்ன உள்ளி, பச்சை மிளகு அவ்வளோதான் சேர்த்தேன். அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுவோம். காரைக்கூடால போட்டு கலக்கி விடுவோம். என்னத்தையோ ஒன்று மிஸ் ஆகுதே. மஞ்சள் பொடி போடலை, மஞ்சள் பொடி எடுத்துருவாங்க. மஞ்சள் பொடி கண்டிப்பாக போடணும், மறந்து போச்சு எனக்கு. மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க, மூடி வச்சுக்கோங்க. இது கூடலாம் கொஞ்சம் தண்ணி. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. தக்காளி சேர்க்காத மீன் குழம்பு. இனி இதை என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா கொதிக்க விட்டு வத்த காய்ச்சி எடுக்கணும். லோகத்தில் எவனை இந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு பண்ணியிருக்கவே மாட்டான். இருக்கிறத கொண்டு சமாளிக்கிறதா இருந்தா இப்படி எதையாவது பண்ணி வச்சோம்னா நண்பர்களே அதான் நல்லா வரும். எனக்கு கொதிச்சட்டு சரியா? இனி வந்து கொதிச்சு முடிச்ச பிறகு நம்ம கொஞ்சம் தாளிப்பெல்லாம் சேர்ப்போம். என்னன்னா சின்ன வெங்காயம், வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை, இந்த தாளிப்பெல்லாம் கொஞ்சம் சேர்ப்போம். அதுக்கப்புறமா இன்னும் நல்லாயிருக்கும். சரியா? மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இனி இந்த இறால் பார்த்தீங்கன்னா எழுபது தானே இருக்குது. இது என்ன செய்யுது? சரி, பிள்ளைக்கு திண்ணி மாதிரி எதாவது பண்ணுவோம். நான் இறாலுக்கு வந்து தொக்கு மாதிரி பண்ணலான்னு கொஞ்சம் உள்ளி எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி இல்லையா, அதனால இந்த இறாலு கூடாலே இந்த பொடி பொடியாக நறுக்குன்னு உள்ளியும் போட்டுருவோம். போட்டுட்டு இது கூடால சேம் மஞ்சள், சில மிளகாய்த்தூள் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். ஏன்னா பிள்ளை தண்ணி அதை பற்றியெல்லாம் மஞ்சள் தூள், நல்ல மிளகுத்தூள், சிக்கன் பொடி மசாலா, ஃப்ளேவர் நல்லா இருக்கும்.
அது கொஞ்சோண்டு தட்டிக்கோங்க, உன்னோட தட்டிட்டுனே. சரி, கொஞ்சம் தூரம் போடும். சரியா? அவ்வளோதான். இது கூட உப்பு உப்பு உப்பு. அண்ணே, இது என்னடா மூடி திறக்க மாட்டேங்குது? மூடி திறக்க மாட்டேங்குது. வெயிட் பண்ணுங்க. காட்டமாக மூடிட்ட போல இருக்கு. ஆபத்துக்கு பாவம் இல்லை, திறந்துட்டு. உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா போதுமா? போதும். உப்பு லைட்டாக தட்டிட்டு மொத்தமாக போட்டு பிசையல் நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க. எல்லாம் ஒன்று ஒன்று பிடிச்சிட்டு எல்லாம் பெரட்டின பிறகு லைட்டாக தொட்டு நக்கி பார்க்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் உரப்பாக இருக்கான்னு தெரியும். எரிப்பு காட்டாயிட்டு கொஞ்சம் உப்பு போடலாம் போல. லைட்டாக 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 லைட்டாக. ஐயோ, போட்டு பிசைஞ்சிட்டு இது கூட நான் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, லைட்டாக கார்ன்ஃப்ளவர் மாவு அவ்வளோ போட்டுட்டு நல்லா பிசையணும். எல்லாம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு நம்ம அதில் போட்டு முருவலாக பொரிச்சு எடுத்துக்கலாம். கணக்காக தான் இருக்கும். சரி, இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட போடலாம், மறந்து போச்சு. நம்ம என்ன செய்கிறோமோ அதான் சமையல். நீ ரெடியான பிறகு எங்கேயாவது ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு ஆம்பளை கொடுத்தோன்னா வேணும். அந்த பொண்ணு வந்து ஒரு கடைசி வரைக்கும் இருக்கணும். நீ 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 ஒதுங்கி இருக்கிய, நீ ஒதுங்கி